காஞ்சிபுரத்தில் நெல் கொள்முதலுக்கு பணம் வழங்கவில்லை என கூறி விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டத்தில் விவசாயிகள் அதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாக கூட்ட அரங்கில் விவசாயிகள் நலன் காக்கும் கூட்டம் மாவட்ட வருவாய் அலுவலர் வெங்கடேஷ் தலைமையில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட ஏராளமான விவசாயிகள் நெல் கொள்முதல் நிலையங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு 60 நாட்கள் ஆகியும் பணம் வழங்கவில்லை என்றும் இதனால் அடுத்த போகம் விவசாயம் செய்ய இயலாத நிலையை அரசு உருவாக்கியுள்ளது என குற்றம் சாட்டி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். மேலும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பயிரிடப்பட்ட நெல்லை விட கூடுதலாக கொள்முதல் எவ்வாறு நடைபெற்றது, இதில் பெரும் முறைகேடு உள்ளது என பல்வேறு குற்றச்சாட்டுகளை கூறி விவசாயிகள் தொடர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அதிகாரிகள் பெரும் அதிர்ச்சி அடைந்தனர். இறுதியாக இன்னும் ஓரிரு வாரத்தில் கொள்முதல் செய்யப்பட்ட நெல்லுக்கு உரிய பணம் வழங்கப்படும் என மண்டல மேலாளர் தெரிவித்ததும் விவசாயிகள் சற்று சமாதானம் அடைந்தனர். எம்பி தலைமையில பேச்சுவார்த்தை நடைபெற்று இருக்கு போல இந்த வாரத்துல எல்லாருக்கும் பேமெண்ட் NCCF என்ன பெண்டிங் இருக்கோ அதை கொடுக்கறதுக்கு பாத்துக்குவாங்க. அது இல்லாம இந்த 9ஆம் தேதிக்கு அப்புறம் எடுக்கிற நெல்லுக்கு எல்லாமே ஆரம் மூலமா பேமெண்ட் கொடுத்துருவாங்க. NCCF இவ்வளவு போக வரமாட்டாங்க, ஆரம் மூலமா பேமெண்ட் கொடுத்துருவாங்கன்னு சொல்றாங்க. ஆரம் இல்ல இல்ல, அதுக்கு ஆரம் தான் பொறுப்பு. ஆரம் தான் பொறுப்பு.